அனைவருக்கும் வணக்கம். மகாபலிபுரத்தில் இன்னைக்கு தாவேக்காவுடைய செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்குங்க. செயல் வீரர்கள் கூட்டமா? வீரர்கள்னு சொல்லிக்கிறதுக்கு எப்படி தான் வெக்கமே இல்லாமல் அப்படி ஒரு பேரை வைக்கிறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. 1ஆம் நம்பர் கோழைகளாக இருந்துக்கிட்டு செயல் வீரர்களாம். இந்த கூட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு, என்ன ஏதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த தாவேக்கா கட்சிக்கு மடக்கு ஊதி சின்னம் அறிவிச்ச அப்புறம் போகிற இடத்தெல்லாம் விசில் அடித்து சாவடிச்சுட்டு இருந்தானுங்க பொதுமக்களையுமே எல்லாரையும். இன்றைக்கி இந்த செயல் கோழைகள் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்திற்கும் வந்த இந்த மடக்கு ஊதிகள் கையில் ஒரு மடக்கு ஊதியை எடுத்துகிட்டு வந்து ஊதுன்னு ஊதியிருக்கானுங்க. அங்கே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவனுங்க போடுற சத்தம் தாங்க முடியாமல் காதை எப்படி மூடுறார், அப்போ முடியலடா அப்படின்ட்டு அவரே காதை மூடுறார். விஜய் அவர்கள் இப்படி காதை மூடுறாரு, இப்போவாது இவனுங்களுக்கு புரியுமான்னு தெரில. இது பொது இடத்துல பண்ணுனா இது பப்ளிக் நியூசன்ஸு, அடுத்தவங்களுக்குலாம் காது வலிக்குன்ற அறிவு கூட இந்த தற்கொலைகளுக்கு இப்போவாது புரிஞ்சிருக்குமானா புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் தொண்டை சரியில்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, விஜய் அவர்கள் என்னெல்லாம் உருட்டியிருக்காருன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கட்சியுடைய அல்லசில்லுகள், இந்த மடக்கு ஊதி கட்சியுடைய மற்ற நிர்வாகிகள் ஆட்கள்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல நிர்மல்குமார், ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு 40% வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யதார்த்தம் தெரியாமல் எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் இருக்காங்க அப்படின்ற காப்பில் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு 10% ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல 25% இருக்குன்னு சொன்னாப்புல, இந்த செங்கோட்டையன் அவர்கள் 33 இருக்குன்னாப்புல, இப்போ இவர் என்னன்னா 40. எதுக்கு 40, 30, 20லாம் டைரெக்டாக 100% எங்களுக்கு தான் சொல்லிருங்களேன், எதுக்கு இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்கணும்? இதை பார்த்தும் நிறைய அணில்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இவர் நம்ம கட்சியில் வச்சுக்கிறது நல்லதில்லை, இவர் பொய் சொல்கிறார். 40% எவ்வளோ கம்மியாக சொல்கிறாரு. 100ல் 90, 95ன்னு சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். 100ன்னு சொல்லிடணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால 100ன்னு சொல்கிறத விட்டுட்டு இவர் என்ன 40ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தற்கொலை மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசி தான் விஜய் அவர்களை நம்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு 40 இருக்குது, 50 இருக்குது, நம்புங்க. உண்மையாகவே உங்களுக்கு தெரியலையா எப்படியெல்லாம் விசில் அடிக்கிறாங்க மக்கள், எப்படியெல்லாம் மரத்தில் ஏறுறாங்க பாருங்கள், கரண்ட் கம்பி மேலே ஏறுறாங்க பாருங்கள். அதனால உங்களுக்கு தாங்க சப்போர்ட் பயங்கரம், நீங்கள் தான் தேர்தலில் ஜெயிப்பீங்க அப்படின்லாம் சொல்லி தான் அவரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. தற்கொலை மாதிரி அந்த ஆளு நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசியே விஜயை கொண்டு போய் முட்டு சந்தில் விட்டுட்டு இவனுங்க எல்லாம் வேற கட்சிக்கு தாவிடுவானுங்க. விஜய் தான் கடைசியில் முட்டை சந்தில் நின்று பேன்னு முழிச்சுட்டு நிற்க போறாரு. 40% வாக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கூவி கூப்பிட்டு கூட யாருமே வரல கூட்டணிக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, இவங்களுடைய உலகத்தில் ஒரே ஒரு நாள் போய் வாழ்ந்துடணும். எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுக்கிட்டு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு ஒரு லிமிட்டே இல்லாமல் என்ன பேசுனாலும் தலைவன் அங்கேருந்து கையை தட்டிக்கிட்டு அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. இப்படி ஒரு தலைவன், இப்படி ஒரு கூட்டம், இதுக்குள்ளே ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பார்க்கணும் எப்படி தான் இருக்குன்னு. அண்ணே, நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரின்னு, ஒரு நாட்டில் நம்ம ஒரு ராஜா, அப்புறம் ராஜா கதை தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு நல்லது செய்யணும் ரொம்ப. இவங்க கட்சி நடத்துகிறாங்களா இல்லைன்னா சினிமாவுக்காக ஸ்கிரிப்டுக்கு கதை சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? தலைவன் என்னன்னா மேடையில் ஏறி நான் ஒரு குட்டி சோரி சொல்கிறேன்றாப்புல, ஈவன் தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி அதே மாதிரி தான் குட்டி சோரி சொல்கிறோன்றானுங்க. சும்மா ராஜா அரண்மனை முட்டை உடஞ்சது, அது உடஞ்சது, இது உடஞ்சது, எப்போ பார்த்தாலும் கடுப்பாக இருக்குங்க. வாக்காளர்களை சந்திப்போம், நம்பிக்கையை வெல்வோம், வெற்றி நம்மை தேடி வராது. அவ்வளோதான், வெற்றி உங்களை தேடி வராது, வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன? நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாம் போடுகிற வாக்கிலே தான் நம்முடைய வெற்றி வரலாறு இருக்கிறது என்பதை மறக்காமல் நம் பணிகளை ஆற்றிடல் வேண்டும். சரி, ஆத்துறதெல்லாம் இருக்கட்டும். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து தான் இவனுங்கெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கானுங்க. அதையும் கேட்க மாட்டானுங்க, விஜய் சொன்னாலே கேட்க மாட்டானுங்க. ஆனால் பாருங்கள், இப்படிலாம் விசில் அடிச்சிடாங்க. பஸ் ஸ்டாண்டில் யாராவெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் விசில் அடிச்சிடாங்க, ஓட்டு வராது அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கானுங்க. பாருங்கள், இவனுங்க ஆட்சி இப்படி பண்ணுங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் எங்கேயாவது உத்தரப்பிரதேஷ், பீகாரில் போய் நின்று இந்த மாதிரி ஆற்றிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தால் கூட அங்கே பாஜக ஓட்டு போட்டு வெற்றியடைய வச்சவனுங்க இந்த தற்கொலைகளையும் வெற்றியடைய வைப்பாங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குமா? நம்ம கிட்ட 1000 கோடி, 500 கோடி, 100 கோடி, 50 கோடி, எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அந்த முகத்தை வச்சு
சோறு கிடைக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? தளபதி மகன் மட்டும் இருந்தால் போதும். அரசியல் பேசுங்கய்யா. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன செய்வீங்க? பாஜக என்ன பண்ணுது? பாஜகவை நம்ம ஏன் எதிர்க்கணும்? எதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடணும்? என்ன ஏதுன்னு அரசியல் பேசுங்கன்னு போனால் சேர் வீரர்கள் கூட்டம்ன்ற பேரில் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்கே உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு குட்டி குச்சி ஜோரி பிடிங்கிட்டு 500 கோடி வேண்டாம் 1000 கோடி வேண்டாம் விஜய் மூஞ்சி போதும் அப்படின்னு உருண்டுக்கிட்டு இது என்ன அரசியல் கட்சி? இப்படி ஒரு அரசியல் கட்சியை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? 1 நம்பர் தற்கொலை கூடன்னு. நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் விஜய் மூஞ்ச பார்த்தீங்களா? இப்படி திருட்டுத்தனமாக முழிக்கிறாப்புல. இந்த புஷி ஆனந்த் இருக்காரே, புஷி ஆனந்த் போகிற இடமெல்லாம் ஒரே கூவல் தான். தமிழகத்தில் 2026 முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைவர் தான், மூஞ்சி தான். இந்த டயலாகை மாற்றவே மாட்டேங்கிறாப்புல. சரி, இப்போ விஜய் என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத பார்ப்போமா? ரெடியா ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பீஸ், வாங்க பார்ப்போம். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? பார்த்தோம், தலைவன் படம் வந்தப்போ இருந்த விஜயை பார்த்தோம். அம்மா அப்படின்னு அடங்கி போனதை பார்த்தோம். டயலாக் இப்படியெல்லாம் டயலாக் பேசுகிறதுக்கு மட்டும்தாங்க ஆகும். சரி, அழுத்தம்னு சொல்கிறாப்லையே, யார் அழுத்துறது அதை சொல்லணும் இல்லையா? ஒன்றிய பாஜக அரசு நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா இந்த அணில் குஞ்சுகள் திமுக ஏதோ அழுத்தம் கொடுக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் பாஜகன்ற பேர்லாம் உச்சரிக்கக்கூடாது. அவரை பொறுத்தவரை உச்சரிக்கவே மாட்டார். அழுத்தம்ன்றாப்புல, அங்கங்கே தீய சக்தி திமுகன்றாப்புல. ஒன்றிய பாஜக அரசு நமக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. தன்னுடைய கடைசி படம் வெளியே வரல. அது எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருக்கணும் ஒரு மனுஷன் இல்லையா? ஒரு ஒன்றிய அரசு ஒடுக்குது, அது நினச்ச நேரத்துக்கு வரலன்னா மூஞ்செல்லாம் அவ்வளோ துக்கத்தில் சோகத்தில் இருக்கும். அந்த படத்தில் எவ்வளோ பணம் போட்டிருப்பாங்க, அதில் எவ்வளோ பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. அப்படின்றப்போ அந்த படத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய நபருக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கணும், சோகமாக இருக்கணும். ஆனால் இவரை பாருங்கள், சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. 41 பேர் இறந்த போய் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருந்த நபர். இதெல்லாம் ஒரு மேட்ரா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? இந்த மூஞ்சா பார்த்தா யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்றத சொல்லிடுவேன்ற மாதிரியா இருக்குது உங்களுக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நண்பா நண்பீஸ். ஏன்னா நம்மளுடைய ஓனர்ஸ் அவங்கள நம்ம திட்டவே கூடாது, அவங்கள நம்ம ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. நண்பா நண்பீஸ், புரிஞ்சுதா? இதுதான் செயல் வீரர்கள் கூட்டம். அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய அடிமை இல்லையா? எப்படி நடக்கும்? உங்களை யார் அழுத்த போகிறா? நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணினது. அதனால் உங்ககிட்ட எதுவும் நடக்காது. நீங்கள் தாராளமாக தைரியமாக பேசலாமே. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்லை, மக்களுக்கு. ஐயோ, டென்ஷன் ஆகுது. கூட்டு போங்கடா இந்த ஆளை. இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். இதுதான் விஜய் என்ன பேசுறாரு பாருங்க. அழுத்தம் இல்லை, நம்மளை யாரும் அழுத்த முடியாது. ஆனால் அழுத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் இருக்குது. அது யாருக்குன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு. என்ன வளர்ற பைத்தியம் மாதிரி? உன் படம் என்னாச்சு? ஜனநாயகன் படம் என்னாச்சு? எதுக்கு வெளியே வரல? சிபிஐ விசாரணை என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பேசுவார்னு பார்த்தா அழுத்தம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு அழுத்தம் என்ன? லூசுத்தனமாக இன்னையா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. இப்படியெல்லாம் பேச சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாதிரி அழுத்தம் இருக்குன்னு பேசு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அழுத்தம் இருக்குன்னு பேசு, பாருங்க என்ன எப்படிலாம் அழுத்துறாங்க, எப்படிலாம் ஒடுக்குறாங்க பாருங்க. ஆனால் என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நான்லாம் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் தெரியுமா? எனக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுத்து நான் எப்படியெல்லாம் தைரியமாக நிற்கிறேன், நின்று பேசுகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இந்த நடிப்பு நாடகமெல்லாம் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாதான் என்ன? அதனால மறந்துருச்சு. அடுத்து என்ன பேசணும்னு தெரியல. A4 சீட்டை எடுத்து புரட்டி பார்க்க வேண்டியதான், மறந்து போச்சு. இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. எந்த மக்களையா இவர்கிட்ட இப்படி சொன்னாங்க? இவர்கிட்ட இப்படிலாம் சொல்லி நம்ப வச்சது யாரு? மக்கள்லாம் ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்காங்களாம். என்ன அழுத்தத்தில் யார் இருக்காங்க? அணில் குஞ்சுகள் ஒரு மாதிரி அழுத்தத்தில் இருக்காடுங்க. மக்கள் அழுத்தத்தில் இருக்காங்கன்னு இவர்கிட்ட சொல்லி சொல்லி நம்ப வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புகிறாங்க.
கூட நிற்கிற விஜய் கரூரில் எப்படி கூட நின்னாருன்னு நம்ம பார்த்தோம் பாருங்க. கூட நிற்பாரா, கூட மண்ணாங்கட்டி நிற்பார். நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் அவன், அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வாழைப்பழம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். அப்போ இதுக்கு பேர் என்ன? விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பதை வருமான வரித்துறை கண்டறிந்தது. எனவே வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனை 15 கோடி ரூபா சம்பளத்தை மறைச்சதுக்கு 1,50 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. அந்த 1,50 கோடி ரூபாயை கட்ட முடியாதுன்னு இவங்க ஒரு வழக்கு போட்டு அதை மாறி மாறி வழக்காக போட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் 1,50 கோடி ரூபாய் அபராதத்தை கட்ட முடியாதுன்னு அடம்பிடிச்சு நின்று இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் என்ன? அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடித்த புலி படத்துக்கே இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கார். ஒரு நடிகனாக இருக்கிறப்போவே இந்த மாதிரி தில்லுமுள்ளு தனங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்போது ஆட்சியிலலாம் உட்காந்தா இவர் ஒரு பைசாவை கூட தொட மாட்டாராம். என்னங்கடா இது? இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுகிறீங்களே விஜய் அவர்களே. ஜனநாயகன் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அன்னைக்கு உங்கள் ரசிகர்கள் கூட இல்லை, தாவிக கட்சியுடைய செயல் வீரர்கள், அந்த செயல் வீரர்கள் ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் பிளாக் டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பிளாக் டிக்கெட்டே விற்காம நியாயமான விலையில் எல்லாரும் பணம் கொடுத்து படத்தை போய் பார்க்க வச்சுருங்க பார்ப்போம். நீங்கள் அப்படி வச்சுட்டீங்கன்னா பார்ப்போம். பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது மனசில் ஒரு உறுத்தல் இருக்கணும். கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் எங்கேயாவது ஊழல் நடக்கிறத பார்த்தா கொதிச்சு எழும்புவேன் அப்படின்ற மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசுறது. ஆனால் அவர் ரசிகர்களே வந்து இப்படிலாம் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அதை தட்டி கேட்க மாட்டார். அவரே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருமான வரி கட்டாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம், அதே பண்ணாமல் இருக்கார். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டார். இவர் நிறைய ஊழல் பண்ணுவார். எதுக்குமே ஆசைப்படாத இவர் அரசியலுக்கு வந்திருக்காராம். அப்போது முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே போகிற வர இடத்துல எல்லாம், அதுக்கு பேர் என்ன? எந்த ஆசையும் இல்லையா? அப்புறம் எதுக்கே கட்சி தொடங்குனீங்க? அரசியலுக்கு வரணும்னு எதுக்கு ஆசைப்பட்டீங்க? எதுக்குமே ஆசைப்படலையா இவர் உலகத்தில்? எதுக்குமே பெரிய உச்சா நடிகர் ஆகணும்னு ஆசைப்படலையா? நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலையா? அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அப்போ ஒன்றிய பாஜக திருப்பரங்குன்றத்தில் என்னெல்லாம் பண்ணிச்சு, கலவரம் தூண்ட பார்த்துச்சு, அதுக்கு எதுக்கு வாயை திறந்து பேசலை? கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது எதுக்கு வாயை திறந்து பேசலை? ஒன்றிய பாஜக அரசு தானே இப்போ உங்கள் படத்துக்கு அழுத்தம் கொடுக்குது, இதை எதிர்த்து ஏன் வாயை திறந்து பேசலை? எதையுமே பேசுறது கிடையாது. ஆனால் வாயிலேயே பஜ்ஜி சுடுறது, வடை சுடுறதெல்லாம் தாண்டி இப்போ பஜ்ஜி போண்டான்னு பல விதமான ஐட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அண்டி பிழைக்கவோ அடிமையாக இருக்கவோ இவர் அரசியலுக்கு வரலையா? பாஜக கிட்ட அண்டி பிழைச்சி அடிமையாக தானே இருக்கீங்க. பாஜக இப்படிலாம் பண்ணுதுன்றதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கே தைரியம் இல்லாத கோழையாக தானே இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் எதுக்கு இப்படிலாம் ஒரு டயலாக்? இப்படிலாம் டயலாக் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தகுதியானவங்க தானான்றதை யோசிச்சு பேசணும் இல்லையா? யோசிக்க மாட்டார். ஏன்னா நடிகனுக்கு என்ன இருக்குது? என்ன வேணால் பேசலாம். டயலாக் எழுதி கொடுத்தா போதும், ஓயின்னு என்ன வேணால் பேசலாம். நம்மளை எதிர்த்து யார் என்ன பண்ணாலும் நான் மக்களை காப்பாற்ற வந்திருக்கேன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை நான் உங்கள் கூட நிற்க போகிறேன் அப்படின்னு டயலாக் மட்டும்தான். ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஓடுற முதலாளி வர தான் இருக்கும். எல்லாரும் உங்களை தான் கேட்குறேன், எல்லாரும் உண்மையாக உழைப்பீங்கல்ல? உழைக்க மாட்டானுங்க, நல்லா குலைப்பானுங்க. யாரை பார்த்தாலும் குலைக்கிறது, கடிச்சு வைக்கிறது, அதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம் பார்த்தீங்களா? சம்பந்தமே இல்லாமல் தீய சக்தின்றாப்புல. தீய சக்தி முழிச்சிட்டு இருக்கிறப்பவே மொழியை தொட்டி அப்படியே என்னையா பேசுகிறீங்க? இது பாஜகவை பார்த்து தானே பேசணும். நாங்கள் என்ன பண்ணோம்? உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேச இந்த அணில்கள்லாம் திமுக தான் ஏதோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பணும். அதுதான் அவருக்கு வேணும். அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காப்புல. நாங்கள் அறிவிக்க போகிற வேட்பாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே?
ஏங்க அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க. இவனுங்கெல்லாம் ஓட்டு போடுவானுங்களா, இவனுங்கெல்லாம் ஒழுங்காக உழைப்பானுங்களா, இவனுங்கெல்லாம் ஒத்துழைப்பானுங்களா, எல்லாம் ஒழுங்காக செய்வானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நம்பிக்கை இல்லை. அதான் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல, நீங்கள்லாம் உழைப்பீங்களா, நீங்கள்லாம் வேட்பாளர்கள், நாங்கள் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாப்ல. என்னையா இது செயல் வீரர்கள் கூட்டம்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரே செயல் டவுட்டு கூட்டமாக இருக்குது, செயல் கோழைகளாக இருக்காங்க, மடக்கு ஊதியை எடுத்துகிட்டு வந்து ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. என்னதானோ இவர் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, செய்யுங்க ப்ளீஸ், செய்வீங்கல்ல, செய்யுங்க கண்டிப்பாக செய்யணும் சரியா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. படை வரிசையும் அப்படிதான், ஒரு பவர் பேக்ட் ஃபோர்ஸ். இவ்வளோ நாள் இதை நாம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த விஜய் கூட இருக்கிற ஃபோர்ஸை பார்த்தா சாதாரண ஃபோர்ஸ் மாதிரி தெரியல, மிலிட்ரியோட பெரிய ஃபோர்ஸாக இருக்குது, வரப்போகிற எலெக்ஷனை கணிக்கவே முடியல அப்படி இப்படின்னு சில குரல்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கணிக்கவே முடியலன்னு அவங்க வேணா சொல்லலாம். இப்படியெல்லாம் இவர்கிட்ட யாருங்க சொல்கிறது? யாரப்பா இப்படிலாம் சொல்லி நம்ப வைக்கிறீங்க அவரை? மிலிட்ரியோடைய பெரிய ஃபோர்ஸ், நமக்கு இருக்கிற ஃபோர்ஸை பற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டுருச்சு எல்லாமே. ஒரு கட்சி தலைவர் மாதிரியா பேசுகிறாப்புல, கட்சி தலைவர் மாதிரியா நடந்துக்கிறாப்புல, தற்பெருமை பேசிக்கிட்டு 4 சினிமா டைலாக்ஸை பேசிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க கூட்டத்தை பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துடைய ரசிக வெறியை எனேபிள் பண்ணி விட்டுக்கிட்டு இவரையும் யாரோ தற்குறித்தனமாக இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இவர் என்னன்னா தன்னுடைய ரசிகர்களை இந்த மாதிரிலாம் எதையாவது உருட்டி நம்ப வச்சு அவனுங்களை இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காப்புல. தூண்டி விடும் வெற்றி கழகம்னு வச்சிடலாம் பேர். ஒவ்வொருத்தரும் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம சின்னம் மடக்கு ஊதி, உங்கள் சின்னம் மடக்கு ஊதி. எங்கள் சின்னம் கிடையாது, அது உங்கள் சின்னம். மடக்கு ஊதி. ஆனால் பாருங்களேன், ஒரு கட்சியுடைய தலைவர் பண்ணுறதெல்லாம் சிரிப்பாக இருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேரை சொல்லலாம், சைமன் செபாஸ்டியன், விஜய், இந்த மாதிரிலாம். ஆனால் இருக்கிறதுலே செம காமெடியாக இருக்குன்னா விஜய் தான். பார்த்தீங்கல்ல, ஒன்று ஊதிக்கிட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு ஒரு சின்னம் கிடச்சிருக்கு, அந்த சின்னத்தை பற்றி பேசுவாங்க, அதை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து அரசியல் பேசலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது பண்ணுவோம். அந்த சின்னத்தை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? இப்போ குக்கர் சின்னம் இருக்குன்னா குக்கரில் சோறு வச்சு பொங்கி காட்டுவாங்களா? மாம்பழ சின்னம் இருக்குன்னா அந்த மாம்பழத்தை வெட்டி அதை சாப்பிட்டு அதை பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குது, இது மாதிரி தான் நாங்கள் வாங்கக்கூடிய பெட்டியுடைய இதுவும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ரெட்டை இலை சின்னம் இருக்குன்னா 2 இலையை கொண்டு வந்து அந்த இலை எந்த மரத்தில் இருந்து பறிக்கப்பட்டது, இந்த இலை வந்து என்ன செய்யும், அது இதுன்னு இப்படிலாம் இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா? நல்ல வேலை இவங்களுக்கு இந்த துப்பாக்கி சின்னம், தூக்கு கயிறு சின்னம் இதெல்லாம் கொடுக்கல. தூக்கு கயிறு சின்னம் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்திருக்கும். மேடையிலேயே கயிறை போட்டு கையை பிடிச்சிட்டு அதில் தொங்கி காட்டியிருப்பாருன்னு சொல்ல வந்தேன். நல்லா ஃபன்னியான கட்சிங்க, ஃபன்னியான பீப்புள், ஃபன்னி கைஸ். நம்ம எந்த அளவுக்கு இவனுங்களை ஃபன்னியாக பார்க்குறோமோ அந்தளவுக்கு அவனுங்க டேஞ்சரஸ் ப்ளஸ் ஃபன்னி, ரெண்டும் ஒரே காம்பினேஷன். மக்களே, காதுகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் பிளேசஸில் இந்த அணில்கள் கூடுற இடத்துலலாம் இவனுங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காதுக்குள்ளே ஹெட்ஃபோன்ஸ் வச்சு உங்கள் காதை காப்பாற்றிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே ஏறி வந்து ஹூன்னு ஊதுவானுங்க. எவன் பாக்கெட்லலாம் விசில் இருக்குமோ தெரியாது. இந்த விசிலை கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துருச்சு. மடக்கு ஊதியை தூக்கிக்கிட்டு திரிகிறானுங்க இந்த அணில் குச்சிகள். அதனால் உங்கள் காதுகளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.